ஹலோ ஆல். இது என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கலாம். இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ரெய்ஸ்டு பெட் மேட்டுப்பாத்தி. இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு வளர்த்துட்ருக்கேன். 1 மாதத்துக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு நட்டு வச்சது. அது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இந்த ஒரு ரெய்ஸ்டு பெட் வந்து 4, 5 மாதம் சும்மா தான் இருக்கும். இங்கே வின்டரில் எதுவுமே வளராது. சும்மாவே தான் வச்சுருக்கணும். அதனால் இந்த ரைஸ் பெட்டில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிச்சன் வேஸ்ட்டு, இந்த வெஜிடபிள் பீலிங்ஸு, முட்டை ஓடு, அப்புறம் வந்து வாழைப்பழத்தோல்லலாம் நிறைய பொட்டாசியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் போட்டோன்னா நம்ம அந்த பூச்செடிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூ சீக்கிரமாக எடுக்கும், நிறைய பூ காய்க்கும்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தோல் வந்து அவ்வளோ உரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிராஸ் கட்டிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த தலைச்சத்து, அப்புறம் நான் க்ரீனாக வளர்கிறதுக்கு அந்த இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் எதையுமே வந்து பின்னில் போடாமல் இதில் தான் போட்டு வைப்பேன். கொஞ்சம் காய காய அதிலையே போட்டு வச்சிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லும் வராது. கொஞ்சம் பரப்பி விட்டுறணும் எல்லாத்தையுமேவும். அதனால் நான் இந்த ரைஸ் பெட்டை தான் அதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிப்பும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.